அப்படின்னு சிட்டில அப்ப எங்க பிடிக்கும்? சென்னையில பேய் பிடிக்கிறதுனா எங்க இருந்து பிடிக்கும்? எங்க இருக்கும்னா பாலடைஞ்சு ஒரு 6 மாசம் ஒரு வீடு மூடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பகுதிகளில் அது அதிகமான நடமாட்டங்கள் இருக்கக்கூடியதா இருக்கும். ஆள் இல்லாத வீட்டுல இது தங்கிரும். ஆள் இல்லாத வீடுகள் ஒரு 6 மாசம் பூட்டியே இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல அது தங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த பெரும்பாலான அமைதியாக இருக்கக்கூடிய மரங்கள் அதிகமா இருந்து காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல சந்தியா காலங்கள்ல இது அதிகமா பீடிக்குது அப்படிங்கறதாக விஞ்ஞானிகளே கூட ஒத்துக்கிறாங்க. அப்ப வந்து அந்த ரேஸ் எந்த விஞ்ஞானி ஒத்துக்கிறாங்க? விஞ்ஞானத்திலேயே கூட அந்த சந்தியா காலம் பகல் முற்பகல் மாலையும் இரவும் சந்திக்கிற நேரம், வைகரையும் பொழுதும் காலை பொழுதும் சந்திக்கிற நேரம் 2 3 ஒண்ணுதான். பூ 5 ரூபா புஷ்பம் 5 ரூபாங்கிற மாதிரி எதுக்கு சொல்றீங்க? எனக்கு புரியுது சார். அந்த சந்தியா காலத்துல பேய் பிடிக்கும்னு எந்த விஞ்ஞானி சொன்னார்னு கேக்குறேன். சந்தியா காலத்துல தான் வீக்னஸ் ஆன பாயிண்டே ஒவ்வொரு உடம்புகளுக்கும் கதிர்களின் அமைப்புல ஏற்படும் சொல்றாங்க. நல்லது சார், இருக்கட்டு சார். எந்த விஞ்ஞானி சொன்னாரு? விஞ்ஞானி சொன்னார்னா யாரு? எந்த விஞ்ஞானி சொன்னாரு? எக்ஸாக்ட்டா நீங்க கேக்குறீங்க. முதல்ல இருந்தே நான் தான் கேக்குறேன். டாக்டர்ஸே அது மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப ஒரு டாக்டரே இருக்கு. சந்தியா காலத்துல பேய் பிடிக்கும்னு எந்த விஞ்ஞானி சொன்னார்? விஞ்ஞானம் மாத்திரமல்ல விஞ்ஞானத்திலே அதே கருத்தை சொல்லி இருக்காங்க சார். சந்தியா காலத்துல பேய் பிடிக்கும்னு எந்த விஞ்ஞானி சொன்னார்? சந்தியா காலத்தில் தான் அந்த அல்ட்ரா வயலட் ரேசஸ்களுடைய அளவு வேறு மாதிரி இருக்கும், அதனால அந்த காலங்களில் பீடிக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு நீங்க எக்ஸாக்ட்டா கேக்குறீங்க. இந்த விஞ்ஞானி என்ன சொல்றாரு நான் கேட்கல. சரி சரி. சந்தியா காலத்தில் பேய் பிடிக்கும்னு எந்த விஞ்ஞானி சொன்னார்? அதான் கேக்குறேன். இல்ல சார், ரேஸ்கள் வந்து அப்ப வேற மாதிரி இருக்கிறதால எல்லா டாக்டர்ஸும் விஞ்ஞானிகளும் சொல்றாங்க ஜெனரலாவே. சந்தியா காலத்தில் பேய் பிடிக்கும் என்று சொன்ன விஞ்ஞானி யார்? உங்களுக்கு இப்பவே நான் சொல்லிடுறேன். அந்த திருச்சி சிங்கப்பூர் ஆர்டர்ஸ் வழங்குற கலர் டிவியை இப்பவே உங்களுக்கு பரிசா கொடுத்துறேன். எனக்கு அந்த உண்மையை சொல்லிடுங்க. எந்த விஞ்ஞானி? இது நம்ம ஊர்ல எப்பவுமே விஞ்ஞானி சொன்னாரு அவரு சொன்னாருன்னு எப்படி சொல்றீங்க? மைக்கு இதே கேள்வி தொடர்ந்து உங்கள்ட்ட கேட்பேன். பரவாயில்லையா? சார் நான் படிச்சேன், ஆனா ஞாபகத்துல இல்ல. வேணும்னா கூட உங்களுக்கு நானே கார்டுல எழுதி போட்டுறேன். சரிதானா? ஏன் சொன்னா இதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 60-70 புத்தகங்களை ரொம்ப சின்சியராவே நான் படிச்சேன். நீங்க ரொம்ப இல்ல அவர் கிண்டல் பண்ணாதீங்க. நீங்க சும்மா நாத்துக்கு பேசுறதை விட அவர் படிச்சு நிறைய விஷயங்களை ஒரு ஆர்வத்தோட எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா என்னன்னா நம்ம கிட்ட ஒரு மனோநிலை இருக்கு. விஞ்ஞானி சொன்னான்னு சொன்னா அவன் பேசாம இருந்துருவாங்க. அப்படி